வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல இன்கொயேட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையே நம்ம இன்செப்டிவ் வெர்ப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சில வெர்ப்ஸை நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வெர்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகள், ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற சில வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உருகுறது, ஆவி ஆகுறது, கெட்டி ஆகுறது, இருகுறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இதற்கான வெர்ப்ஸை தான் நம்ம இன்கொயேட்டிவ் வெர்ப்ஸ் இல்லைன்னா இன்செப்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த இன்கொயேட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப காமனான சில வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கெட், டர்ன், கோ, க்ரோ, பிகம் இதையெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் இதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோல இதை இல்லாத 40 இன்கொயேட்டிவ் வெர்ப்ஸை நம்ம பார்க்க போறோம். பொதுவா வெர்ப்ஸ் கத்துக்கிறப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ பாத்தீங்களானா இந்த இன்குயேட்டிவ் வெர்ப்ஸ்ல பெரும்பாலான வார்த்தைகள் எர்கட்டிவ் வெர்ப்ஸும் கூட. எர்கட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னு மட்டும் இப்ப இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ எர்கட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்றது இதை நாம டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் ரெண்டு விதமாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்களானா இந்த லிஸ்ட்ல க்ரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதுவும் கூட ஒரு எர்கட்டிவ் வெர்ப். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாத்துக்கலாமே. ஸோ க்ரோ அப்படின்னா வளர்க்கிறது, வளர்றது ரெண்டுக்குமே நம்ம க்ரோங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து எர்கட்டிவ் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அவள் செடிகளை வளர்க்கிறாள் அப்படின்னா ஷி க்ரோஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் உயரமாக வளர்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கும் ஷி க்ரோஸ் டால் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸை தான் நாம எர்கட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதே மாதிரி இந்த இன்குயேட்டிவ் வெர்ப்ஸும் பாத்தீங்களானா பெரும்பாலும் டைட்ரான்சிட்டிவ், அதாவது டிரான்சிட்டிவாவும் இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம்லயும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்ப சொன்னோம் இல்லையா? உருகுறது, உருகுறது, உருக்குறது ரெண்டுக்குமே நாம மெல்ட்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் நாம எர்கட்டிவ் வெர்ப்னு நம்ம சொல்றோம். இப்போ அடுத்தது இந்த க்ரோ, கெட், பிகம், டர்ன், கோ இதெல்லாம் நம்ம இன்குயேட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்ன்ட்டு அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ சாதாரணமா இருந்தது டார்க் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இட் இஸ் க்ரோயிங் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல இட் இஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கான வெர்ப்னு சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைட்டா இருந்தது டார்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இட் பிகேம் டார்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப காமனான இன்குயேட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்றது இந்த கோ, க்ரோ, கெட், பிகம் இந்த மாதிரியான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம இன்குயேட்டிவ் ஆக்சிலரின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா மற்ற வெர்ப்ஸோடையும் சேர்த்தும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அதையும் கூட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இன்குயேட்டிவ் வெர்ப் ட்ரை. காயவை, காஞ்சு போறது ரெண்டுக்குமே ட்ரை தான். இப்ப துணிகளை வெளியே காயவை, ட்ரை அவுட் த க்ளோத்ஸ் அவுட் சைட். துணிகள் வெயிலில் காய்ந்தன அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் the clothes dried out in the sun. The clothes dried out in the sun. So the clothes were dried out அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை passive voiceல. The clothes dried out in the sun அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இப்போ வெயில் ஆடைகளை உலர்த்தியது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The sun dried out the clothes. நம்ம முன்னாடி சொன்னோம் the clothes dried out in the sunன்னு சொன்னோம். இப்போ அதையே மாத்தி the sun dried out the clothesன்னு சொல்லியிருக்கோம். பாருங்க ரெண்டு இடத்துலயுமே நம்ம passive formலாம் எதுவும் யூஸ் பண்ணல. அடுத்ததா நம்ம பார்க்க போற verb tan. பொதுவா நம்ம வெயில கருத்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சன்லைட் பட்டு பட்டு நம்மளோட ஸ்கின் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழ்ல வெயில நான் கருத்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்ம பிளாக் ஆகல, நம்மளுடைய கலர் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த கலர் தான் நம்ம வந்து டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா the sun tanned my skin அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை இன்னும் வேறு சில விதங்களையும் நம்ம சொல்லலாம். இப்போ my skin tanned in the sun அப்படியும் நம்ம சொல்லலாம். இல்ல அப்படின்னா the get என்ற ஒரு இன்குயேட்டிவ் ஆக்சிலரி சொன்னோம் இல்லையா? அது கூட சேர்த்து சொல்லலாம். My skin got tanned in the sun அப்படியும் நம்ம சொல்லலாம். அடுத்த வார்த்தை freeze. freeze அப்படிங்கிறப்ப உறையிறது இல்லையா? சோ நீர் 0 டிகிரி செல்சியஸில் உறையும், உறைகிறது அப்படின்னு சொல்றதுக்கு water freezes at 0 டிகிரி செல்சியஸ். இப்போ உறைய வைக்கிறது, உறையும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ உறைய வைக்கிறது அதுக்கும் அதே வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நான் பாலை உறைய வைக்க போறேன். I'm going to freeze the milk. அடுத்த வார்த்தை rot. சோ rot அப்படின்னா அழுகிறது இல்லையா? சோ பொதுவா the fruits are rotten அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பழங்கள் அழுகியவை அப்படின்னு சொல்றதுக்கு. பழங்கள் அழுகின்றன, வீணா போகுது, எல்லாம் அழுகிட்டு இருக்கு பாரு அப்படி சொல்லுவோம் இல்லையா? fruits are rotting.
Fruits are rotting. ஈரப்பதம் மரத்தை அழுகச் செய்யும். அப்படியே உளுத்து போகுது, உதிர்ந்து கொட்டுது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். டீகம்போஸ் ஆகுது. அந்த மாதிரிக்கு தான் நம்ம ராட் என்ற வார்த்தையை இங்க யூஸ் பண்றோம். Dampness rots wood. Go bad. இப்ப இங்க பாத்தீங்களான்னா நம்ம வெறுமனே பேட்ன்றத தனியா வெர்பா யூஸ் பண்ணல. கோவ சேர்த்து தான் நம்ம சொல்றோம் பாருங்க. சோ முட்டை கெட்டு போயிடுச்சு. The eggs went bad. The eggs went bad. Decay. சிதையிறது. டிகேயும் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் மாதிரி தான். சோ ஆல்மோஸ்ட் அது வந்து உடைஞ்சு சிதைஞ்சு போகுது. அதுதான் நம்ம இங்க சொல்ல போறோம். உங்கள் பற்கள் சிதைஞ்சிட்டு இருக்கு. Your teeth are decaying. Your teeth are decaying. பூஞ்சைகளால் மரம் அழுகியது. சோ அழுகிறதுங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நம்ம டீகேங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். சோ டீகம்போஸ் ஆகுதுங்கிற அர்த்தத்துல. The wood decayed due to fungi. The wood decayed due to fungi. Petrify. சோ petrify அப்படிங்கிறது ரொம்ப பல மில்லியன் வருடங்கள் ஆனா இந்த மரம் வந்து இறுகி கல்லாயிடும். அதுதான் நம்ம வந்து petrify அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The wood petrified over the years. பல மில்லியன் வருஷங்களா இந்த மரம் இறுகி கல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்றத the wood petrified over the years. அடுத்த verb melt. உருகிறது. அறை வெப்பநிலையில் பனிக்கட்டி உருகியது. Ice melted at room temperature. இப்ப நாம உருக்குறது அதுக்கும் இதே வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவள் மெழுகை உருக்கினாள். She melted the wax. She melted the wax. Wilt. வாடி போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே இலைகள்லாம் அப்படியே தண்ணி இல்லாம கீழே அப்படியே வதங்கி போயிருக்கும். சோ அதுதான் நம்ம wiltங்கிற வார்த்தையை வச்சு சொல்றோம். வெயிலில் செடி வாடியது. The plant wilted in the heat. The plant wilted in the heat. இத நம்ம டெம்பரேச்சர் முன்னாடி வச்சு சொல்ல போறோம். அதனால வெயில் வந்து செடியை வாட்டி வதக்கியது அந்த மாதிரி நம்ம ஜெனரலா சொல்றது இல்ல. பட் இதே அர்த்தத்துல நம்ம அப்படியும் சொல்லலாம். The hot weather wilted the plant. The hot weather wilted the plant. Putrefy or turn putrid. இந்த இடத்துல turn என்ற வார்த்தையோட சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல turn வந்து ஒரு inchoative auxiliary யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இதுவும் டீகம்போஸ் ஆறது தான். ஆனா டீகம்போஸ் ஆறப்ப ரொம்ப ஒரு துர்நாற்றம் வீசுற அளவுக்கு ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம இந்த பியூட்ரிட்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். சோ துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு கெட்டு போறது. சோ இறைச்சி அழுகி துர்நாற்றம் வீசியது. The meat turned putrid. The meat turned putrid. Harden. கடினமாக்கிக்கிறது. கடினமாகிறது. கடினமாக்குறது ரெண்டுக்குமே நம்ம ஹார்டன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அவள் இதயத்தை கடினமாக்கி கொண்டாள். She hardened her heart. அவள் இதயம் கடினமாகியது. Her heart hardened. பாத்தீங்களானா கூல் ஆக ஆக இறுகி போயிடும். The mixture will harden as it cools. Soften இல்லனா get softer. சோ ரெண்டு விதமாவும் நம்ம சொல்லலாம். soften வேணாலும் verb யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா getன்ற வார்த்தையை சேர்த்து get softer அப்படியும் நம்ம சொல்லலாம். குழந்தை வந்ததும் குழந்தையை பார்த்ததும் அவங்க அம்மா முகம் மென்மையாகியது, இலகியது. Her face softened when her child came. இப்போ நம்ம வந்து இலக்கு, மென்மையாக்கு அப்படி சொல்றதுக்கும் நாம இந்த softenங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப ஒரு வெண்ணெய பேன்ல போட்டு கொஞ்சம் அதை சாஃப்ட் ஆக்கு. Soften the butter in a pan. Soften the butter in a pan. அடுத்த வார்த்தை ரஸ்ட், துருப்பிடிக்கிறது. பழைய பூட்டு அது துருப்பிடிச்சு போயிடுச்சு. எல்லாம் பாரு அப்படி ரொம்ப துருப்பிடிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. The old lock has rusted away. The old lock has rusted away. இரும்பு எளிதில் துருப்பிடிக்கும். எப்பவுமே அதுதான் அதோடைய நேச்சர். Iron rusts easily. இப்போ ரஸ்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். சோ மழையிலே போட்டுட்டீன்னு வச்சுக்கோங்க, சைக்கிள் வந்து துருப்பிடிச்சிரும். The cycle will rust if you leave it out in the rain. The cycle will rust if left in the rain. Saltify. கெட்டி ஆகிறது. சாலிட் ஃபார்முக்கு மாறுறது. சிமெண்ட் கெட்டி ஆயிடுச்சு. The cement has saltified. டின்லயே பெயிண்ட் கெட்டியா இருந்துச்சு. சோ அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ரப்பிங் ஆல்கஹால் அதுல மிக்ஸ் பண்ணினா அது டைல்யூட் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். If the paint has saltified in the tin, add some rubbing alcohol.
ripen, பழுக்கிறது. So வாழைப்பழங்கள் பழுத்துருச்சு. The bananas have ripened. The bananas have ripened. இப்போ பழுக்க வைக்கிறது. தானா பழுத்தாலும் ரைப்பன் தான், பழுக்க வை அப்படின்னு சொல்றதுக்கும் ரைப்பன் தான். ஸோ வாழைப்பழத்தை பழுக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு brown paper bagல போட்டு வை. You can ripen the banana by placing it in a paper bag. You can ripen the banana by placing it in a paper bag. அடுத்து நம்ம பார்க்க போற verb age. பொதுவா அந்த ஏஜை நம்ம நிறைய வேர்ப்ஸா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல என்ன அர்த்தத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒருத்தவங்கள பாக்குறதுக்கு அவங்க வந்து முன்னாடியை விட வயசான மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஏஜ்ன்ற வேர்பை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கவலைகளால அவங்களுக்கு ரொம்பவே வயசான மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. She has really aged because of the stress. முதல்ல நம்ம ஷிய சப்ஜெக்டா வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஒரீஸ சப்ஜெக்டா வச்சு சொல்றோம். பட் ரெண்டு இடங்கள்லயுமே ஆக்டிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கலாம் நீங்க. The worries have aged her. கவலைகள் அவங்கள ரொம்ப வயசான மாதிரி ஒரு தோற்றத்தை தந்துருச்சு. The worries have aged her. அடுத்த verb fade. சாயம் போக செய்யறது, வெளுத்து போக வைக்கிறது, கலரை மங்கலாக்குறது. இதைதான் நம்ம வந்து fade அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So வெயிலில் துணி வெளுத்து போய்விடும். The fabric will fade in the sun. வெயிலினால என்னோட கர்டன்ஸ் எல்லாம் கலர் மங்கி போயிடுச்சு. The sun has faded the curtains. The sun has faded the curtains. சவர் இல்லைன்னா டர்ன் சவர். இந்த இடத்துல டர்ன்ன்ற வார்த்தையை சேர்த்து யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. பாலை வெளியிலேயே வச்சுட்டு அது புளிச்சு போச்சு. You have left the milk outside. It turned sour. You have left the milk outside. It turned sour. அடுத்த verb cool. இல்லைன்னா ரொம்ப காமனா cool off அப்படின்ற phrasal verb வச்சு சொல்லுவோம். முன்னாடியை விட குளிர்ந்து போறது. அப்படி இல்லைன்னா நம்ம காம் ஆகுறது. ரெண்டுக்குமே இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா நல்லா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு கொஞ்சம் உங்களை கூல் பண்ணிக்கோங்க. You can cool off in the swimming pool. Sweeten. இனிப்பாக்குறது. So தேன் இல்லைன்னா கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஜூஸை இனிப்பாக்கு. Sweeten the juice with honey or brown sugar. Sweeten the juice with honey or brown sugar. Dye. டை பண்ணிக்குவோம் இல்லையா, அதுதான். ஸோ டைன்றது சாயம் விடுதல். அதுதான் நம்ம வந்து டைன்ற வார்த்தையை வச்சு சொல்ல போறோம். He dyed his hair black. He dyed his hair black. Brown இல்லைன்னா turn brown எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுக்கிறப்போ நம்ம அப்படியே பொன்னிறமாக்கிட்டு இருக்கு. பேன்ல உருளைக்கிழங்கு நல்லா முருகலா வறுப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். The potato is browning in the pan. ஸோ அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை பண்ணி அதை வந்து டிஷ்ல சேரு. Brown some onions and add them to the dish. இப்போ இதே டர்ன் ப்ரௌன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெள்ளை வெட்டி வச்சா அது சீக்கிரமே ப்ரௌன் ஆயிடும். Raw potatoes will turn brown quickly. அடுத்த verb yellow. ஸோ yellowவே அப்படியே நம்ம verb யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா turn yellow அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் ஆயிட்டதுனால இந்த பேப்பர்லாம் அப்படியே மஞ்சள் நிறம் ஆயிடுச்சு. The paper has yellowed with age. The paper has yellowed with age. Evaporate. ஆவியாகிறது. வெப்பம் தண்ணீரை ஆவி ஆக்குகிறது. The heat evaporates the water. இப்ப அப்படியே நாம ஆவி ஆயிடுச்சு அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ வெப்பத்துல தண்ணி ஆவி ஆயிடுச்சு. The water evaporated in the heat. The water evaporated in the heat. ஸோ ரெண்டு இடத்துலையும் பாருங்க, இங்க சப்ஜெக்டா இருந்தது இங்க ஆப்ஜெக்டாவும், இந்த வாட்டர்ன்ற ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்டாவும் ஆயிடுச்சு. ஆனாலும் நாம பாசிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணல. ஸ்டேல். ஸ்டேல் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிரெட் மாதிரி ஏதாவது ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா இல்ல, சாஃப்டா இல்ல, இப்ப ரொம்ப காஞ்சு உலர்ந்து அப்படியே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பொதுவா ஸ்டேலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது ஃப்ரெஷ்ஷா இல்ல, அதோடைய ஒரிஜினலா அது இருக்க வேண்டிய மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டேலை யூஸ் பண்றோம். இப்போ காஃபி பவுடர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னா அதோடைய ஒரிஜினலா இருக்க வேண்டிய அந்த வாசனை போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம அந்த ஸ்டேல்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்லலாம். இப்போ பிரெட் காஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா the bread went to stale அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காஃபி பவுடர் கரெக்டா நல்லா டைட்டா மூடி வைக்காட்டி அது அப்படியே காஞ்சு போய் அதோடைய வாசனை எல்லாம் போயிடும். The coffee powder will go stale if it is not closed tightly. Bleach. ஸோ ப்ளீச்சும் நம்ம ஒரு இடத்த நம்ம வந்து ப்ளீச் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்து லைட் ஆகும் இல்லையா. இப்போ அவனுடைய ஹேரை அவன் வந்து ப்ளீச் பண்ணியிருக்கான்.
சோ பொதுவா நம்ம கடையில போய் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து காசட்டிவ் வெர்ப் have வச்சு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். He had his hair bleached. He had his hair bleached. இல்லன்னா he bleached his hair அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இப்போ நாம ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் ஹோஸ வெள்ளையே போட்டு வச்சுக்கோங்க. சன்லைட் பட்டு பட்டு அந்த கிரீன் கலர் அப்படியே லைட்டா வேற மாரி ஒரு கலரா மாறிடும் இல்லையா? சோ அதையும் நாம இந்த ப்ளீச்ன்ற வெர்ப் வச்சு தான் சொல்லப் போறோம். The sun bleached the green plastic water hose. அடுத்த வெர்ப் chill. குளிர்விக்கிறது. எல்லாருக்கும் சர்வ் பண்ற வரைக்கும் அந்த ஜூஸ ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு வச்சு வை. Chill the juice until serving time. டிசம்பர் காத்து அப்படி சில்லுன்னு எங்களை வந்து அப்படி குளிர்வித்தது. The December wind chilled us. Wither. காஞ்சு பட்டு போறத நம்ம வந்து விதர்ன்னு சொல்றோம். அப்படியே வாடி வதங்கி காஞ்சு சருகாகிறது, ட்ரை ஆகிறது. இதுதான் நம்ம விதர்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். இல்லாமல் செடிகள் காஞ்சு பட்டு போச்சு. The plants withered without water. இதையே நம்ம அப்படியே மாத்தி கடும் வெயில் செடிகளை காய வச்சிருச்சு. The hot sun had withered all my plants. Discolor இல்லனா become discolor. சோ ரெண்டு விதமாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல becomeங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கோம் பாருங்க. ப்ளீச் பண்ணதுனால என்னுடைய சட்டையோட நிறம் வந்து மாறி போயிடுச்சு. வேற கலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. The bleach discolored my favorite shirt. வண்டல் மண் படிஞ்சு தண்ணீர் நிறம் மாறியது. The water became discolored with the sediments. அடுத்த verb shrink. சுருங்குறது, சுருங்க வைக்கிறது. ரெண்டுக்குமே shrinkன்னு தான் நம்ம சொல்லுவோம். துவைத்த பின் இந்த சட்டை சுருங்கிரும். The shirt will shrink after washing. இப்போ இதையே வெந்நீர்ல கம்பளியை துவைக்கிறது அதை சுருக்கி விடும். அப்படி சொல்றதுக்கும் நம்ம இதே shrink தான் யூஸ் பண்ணுவோம். So washing wool in hot water will shrink it. Washing wool in hot water will shrink it. Darken. இருள்றது. முன்னாடியை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிறது. ரெண்டுக்குமே நம்ம டார்க்கன்னு சொல்லுவோம். சோ வானம் இருண்டு மழை பெய்தது. The sky darkened and it rained. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிறது. அதுக்கும் இந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு லைட் கலர் பெயிண்ட் இருக்கு. ஒரு நீல பெயிண்ட் கொஞ்சம் லைட் கலரா இருக்கு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கணும் அப்படின்னா அதுல இன்னும் கொஞ்சம் கருப்பு பெயிண்ட சேரு. அப்ப அது டார்க் ஆகும். சோ கொஞ்சம் கருப்பு பெயிண்ட சேர்த்து நீல பெயிண்ட டார்க் ஆக்கு. Darken the blue paint by adding some black paint. Black இல்ல turn black. சோ இந்த இடத்துல turn என்ற வார்த்தையை black ஓட சேர்த்திருக்கோம் பாருங்க. சோ புகை அடிச்சு இப்போ கிச்சன்ல புகை வந்துட்டே இருக்கு. அந்த புகையால கிச்சனுடைய வால்லாம் கருப்பா மாறிட்டு இருக்கு. The kitchen wall is turning black from the smoke. The kitchen wall is turning black from the smoke. Lighten. சோ ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து இப்ப ஏதாவது ஹெவியா ஏதாவது ஒண்ணு இருக்கு. அது முன்னாடியை விட லைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம லைட்டன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து வெளிச்சம். அந்த அர்த்தத்திலையும் நம்ம லைட்டன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்ப அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு குட்டி தூக்கம் போட்ட பிறகு அவருடைய மனநிலை லேசாகியது. சோ லைட் ஆயிடுச்சு. அப்படி நம்ம சொல்ல போறோம். His mood lightened after a nap. His mood lightened after a nap. இப்ப நம்ம பார்க்க போறது வெளிச்சத்தை வச்சு சொல்ல போறோம். இளங்காலை சூரிய கதிர்கள் அந்த அறையை வெளிச்சமாக்கின. The fresh morning sun rays lightened the room. Bake. பொதுவா எதையாவது சுட்டு அதை வந்து சுட்டு எடுக்கிறது. அதுதான் நம்ம வந்து பேக்குன்னு சொல்லுவோம். சோ அவர்கள் சூளையில் செங்கற்களை சுடுகிறார்கள். They bake bricks in the kiln. இப்ப அதையே நம்ம வந்து கேக்கு செய்யறது அவன்ல. அதையும் நம்ம சொல்லுவோம். She baked the cake in the oven. பொதுவா இத வந்து நாம நிலப்பரப்பு ஏதாவது இருந்ததானா சூரிய கதிர்கள்னால அப்படியே ட்ரையா பாலம் பாலமா வெடிச்சு இப்படி இருக்கும் இல்லையா? இதையும் நம்ம the sun baked the ground hard. The sun baked the ground hard. இப்படி நம்ம சொல்லுவோம். Tire இல்லனா get tired. எப்படி வேணா சொல்லலாம். பொதுவா நம்ம tiredன்ற வார்த்தையை யூஸ் பண்றது சகஜம். ஆனா இந்த tireன்ற verb ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ tireன்ற சொல்றப்போ நம்ம எது நம்மள டயர்ட் ஆக்குனுச்சோ, எது சோர்வடைய செய்ததோ அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் ஜெனரலா. சோ நீண்ட தூரம் நடந்தது என்னை சோர்வடைய செய்தது. Long walk has tired me. The long walk has tired me. ergative verbன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அவள் எளிதில் சோர்வடைகிறாள் அப்படி சொல்றதுக்கும் நம்ம tireன்ற verb யூஸ் பண்ணுவோம். She tires easily. She tires easily. Purify சுத்திகரிக்கிறது.
தண்ணீரை சுத்திகரிக்க கொஞ்ச நிமிஷம் அதை கொதிக்க வை. Boil the water for a few minutes to purify it. தாவரங்கள் காற்றை சுத்திகரிக்கின்றன. Plants purify the air. Burn. சுற்றுச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சூப்பு குடிச்சேனா அது சூப் வந்து என் நாக்க சுற்றுச்சு. The soup burned my tongue. இப்போ நம்ம எரியுதுன்னு சொல்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சோ நான் சூப்பு குடிச்சேன், பெப்பரோட காரத்தால என் நாக்கு அப்படியே எரியுது. My tongue burns with pepper. My tongue burns with pepper. அடுத்து நம்ம பார்க்க போற verb warm இல்ல get warm. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். பொதுவா நம்மள வார்ம் ஆக்கிக்கிறது. இப்போ ரொம்ப குளிர்ந்ததானா நம்ம லாக் ஃபயர் வச்சு குளிர் காய்வோம் இல்லையா? So we warmed our hands by the log fire. We warmed our hands by the log fire. இப்போ சூரிய ஒளி அறையை சூடாக்கியது அப்படி சொல்லணும் அப்படின்னா the sunlight warmed the room. The sunlight warmed the room. கடைசியா நம்ம பார்க்க போற verb thaw இல்ல tha எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இல்ல thaw out எப்படி வேணா சொல்லலாம். பொதுவா ஃப்ரோசனா இருக்க ஒரு பொருளை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர்றது. அதுதான் நம்ம தாவ்ன்ற வார்த்தையை வச்சு சொல்ல போறோம். The frozen chicken thawed out. சோ வெளியில வச்சு அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. சோ இந்த வீடியோல நாம என்கோயேட்டிவ் வெர்ப்ஸ் 40 வெர்ப்ஸ் பார்த்தோம். அந்த வெர்ப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பாசிவ் ஃபார்ம் தேவையில்லாம நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.